டூடு டிவி. ஒரு பேய் முக்கியாவை கொல்ல வந்துச்சு. பேய் முக்கியாவை பிடிச்சு சாவடிக்க முயற்சி பண்ண, அதுக்குள்ள முக்கியாவை கலந்துருச்சு. பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை இது. இந்த கிராமத்து ஜனங்களும் எல்லா கிராமத்து ஜனங்க மாதிரி ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. சீக்கிரம் சீக்கிரம் வேலையை முடி, இன்னைக்கு கல்யாணம் இருக்கு, அந்த கல்யாணத்துக்கு போகணும். ஆமாண்டா ஆமாண்டா, நானும் வரேன், விட்டுட்டு போயிடாத சரியா? கிராமத்து ஜனங்க எல்லாருமே 3 நாளா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்கள விட ராமாதீர் ரொம்பவே சந்தோஷமா இருந்தான். ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டான்? கல்யாண மாப்பிள்ளையே அவன் தானே. ஆண்டி சீக்கிரமா கிளம்புங்க, கல்யாணத்துக்கு லேட் ஆயிடுச்சு. ஹா, உங்க சித்தப்பா தான் தயாராகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாரு. மேளதாளத்தோட கல்யாண பொண்ணு மண்டபத்துக்கு வந்துச்சு. மாப்பிள்ளையோட நண்பன் துப்பாக்கியை எடுத்து மேல நோக்கி சுட்டான். கொஞ்ச நேரத்துல அந்த மண்டபத்துல தீ பிடிச்சிருச்சு. பார்த்துட்டு இருக்கும் போதே மண்டபத்துல எல்லா இடத்துலயும் தீ பிடிச்சு 2 பேர் செத்தே போயிட்டாங்க. 12 பேருக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சு. எங்களோட கிராமத்துல தீ பிடிச்சிருச்சு, சீக்கிரமா ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வாங்க. நிலைமை கொஞ்சம் சரியானதும் அவங்க குடும்பத்தவங்க சேர்ந்து அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. ஆனா அதுக்குள்ள ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் இவங்க கல்யாணத்தை ஒரு கெட்ட சகுனமா நினைச்சாங்க. என்னங்க இது, எல்லாரும் நம்ம கல்யாணத்தை கெட்ட சகுனம்னு சொல்றாங்க. இல்ல சுஷீலா, ஜனங்க 1000 சொல்லுவாங்க, ஆனா அவங்க சொல்றதுல நான் நம்ப மாட்டேன். கல்யாணம் முடிஞ்சு 7 நாள் தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள ராமாதீரோட தம்பி சாகும்போது சுஷீலாவை நோக்கி கை காட்டினான். எங்களோட குடும்பத்துக்கு என்ன ஆச்சு? ஜனங்க சொன்ன அந்த அபசகுணம் நிஜமா? இதெல்லாம் சுஷீலா தான் பண்ணாளா? ஒரு நாள் திடீர்னு ராமாதீரோட வயல் எரிஞ்சு போச்சு. சுஷீலா அந்த வயல் பக்கமா ஓடிட்டு இருந்தா. அவ வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டா. அவளுக்கு பின்னாடியே முக்கியாவும் ஓடி வந்துட்டு இருந்தாரு. நடுவுல ராமாதீர் வந்து அவரை தடுத்தான். ஐயோ என்னாச்சு தலைவர, எதுக்கு இப்படி ஓடி வரீங்க? ராமாதீர், நீங்க வந்தது நல்லதாச்சு. இங்க பாரு, உன்னோட பொண்டாட்டி ஆசிட் போட்டு இந்த வயலெல்லாம் எரிச்சிட்டா. பாருப்பா பாரு. ஆமா ஆமா, அவ எரிச்சது நானும் பார்த்தேன். ராமாதீர் அவனுடைய வயல் எரியறத பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டான். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களோட பேச்ச நான் கேட்கவே இல்லை, அதனால மொத்தத்தையும் எடுத்துட்டேன். என்னோட வீட்டை விட்டு வெளியே போ, நீ என்னோட குடும்பத்தையே அழிச்சிட்ட. நீ ஒரு அபசகுணம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கேக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல, உன்னோட கைய பார்த்தாலே தெரியுது நீதான் பண்ணேன்னு. இல்லங்க, இது எப்படி ஆச்சுன்னா? இவ அபசகுணம், இவளை ஊரை விட்டு விரட்டுங்க. இவ இருந்த அபசகுணம், இவளை ஊரை விட்டு விரட்டுங்க. கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து சுஷீலாவை அங்கிருந்து விரட்டிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. சுஷீலா யார் கண்ணிலையும் படல. உனக்கு தெரியுமா, அந்த ராசி இல்லாதவ செத்துட்டாளாம். எத்தனை பேர் உயிர் போச்சு. பாவம் அந்த ராமாதீரோட வாழ்க்கையும் வீணா போச்சு. ராமாதீர் அவனுடைய வயலை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். ஏன்னா அந்த வயலை வச்சுதான் அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். இப்போ வயல் எரிஞ்சு போச்சு. அவன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்? ராமாதீர், உன்னோட கவலைக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சொல்லுங்க சார், என்ன பண்ணலாம்? நீ வயலை 2 வருஷத்துக்கு கிராமத்து தலைவருக்கு வித்துரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணு. ராமாதீர் இதுக்கு ஒத்துக்கிட்டான். முக்கியாவும் ராமாதீருக்கு உதவி செய்யறதுக்காக அவனுடைய வயலை வாங்கி காசை கொடுத்தான். ஆனா அதுக்குள்ள ஊர்ல ஏதோ விசித்திரமான சம்பவம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. சில பேர் ஏதோ ஒரு நிழல் வயல் பக்கமா போறத பார்த்தாங்க. அடுத்த நாள் சில வயல் எரிஞ்சு போச்சு. ஐயோ, கிராமத்துக்கு பேய் வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கிராமத்துல இருக்கிற எல்லா வயலும் எரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு நிழல் அந்த வயலுக்கு நெருப்பு வைக்கிறத சில பேர் பார்த்தாங்க. ஆனா அதை பார்த்தவங்க இப்போ உயிரோட இல்லை. இப்போ நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் அந்த பேய் தான் பண்ணிட்டே இருக்கு. அது நம்மளை இனிமே உயிரோடவே விடாது.
கிட்ட பணம் நிறைய இருந்துச்சு. அவன் அந்த பணத்தை எல்லாம் கொடுத்து எல்லாருடைய வயலையும் வாங்கிட்டான். ஆனா இப்போ முக்கியா கிட்ட கூட பணம் கொஞ்சமா தான் இருந்துச்சு. நம்ம கிட்ட ஒரு அரிசி கூட இல்ல. பசியோடவே செத்துருவோமோ? இந்த கிராமத்துக்கு சாபம் வந்துருச்சு. பசியால சாப்பிட போறோமோ தெரியல. கிராமத்து ஜனங்க எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு. அப்புறம் ஒரு நாள் முக்கியாவோட வயலும் அவருடைய காரும் எரிஞ்சு போச்சு. கொஞ்ச நாள்லயே ரொம்ப சந்தோஷமா இருந்த இந்த கிராமம் ஏதோ ஒரு சாபத்துக்கு உள்ளாச்சு. கிராமத்து ஜனங்க பாதி பேர் செத்து போயிட்டாங்க, பாதி பேர் ஊரை விட்டே போயிட்டாங்க. இப்போ இந்த கிராமத்துல வெறும் வீடு, வெறும் நிலம்தான் பாக்கி இருக்கு. பாலை வனமாயிருச்சு. ஆமா, யாருமே இல்லாத கிராமம். இதுதானே உங்களுக்கு வேணும்? நம்மளோட பிளான் சக்சஸ் ஆயிருச்சு. ஆனா நீ கிராமத்து ஜனங்களோட வயல இருக்க சொன்னா என்னோட வயலை எரிச்சிட்டேன். நான் உங்களோட வயல இருக்கவே இல்லையே. இதை கேட்டு முக்கியா ரொம்பவே பயந்துட்டான். அப்படின்னா என்னோட வயலை யார் எரிச்சது? அப்போ ஒரு நிழல் போச்சு. யாருங்க? லக்கன், அது யாருன்னு பாரு. யாரும் உள்ள போனாங்க. முக்கியா அப்புறம் போஸ்ட்மேன் எல்லா இடத்துலயும் தேடினாங்க. அப்படி தேடி தேடி கொஞ்ச நேரம் கழிச்சு காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன கொன்னது. ஐயோ கடவுளே, பேய் வந்துச்சு. ஐயோ எனக்கு காப்பாத்துங்க. முக்கியாவும் போஸ்ட்மேனும் ஊர் எல்லையில ஒரு பாலடைஞ்ச வீட்டுல இருந்த மந்திரவாதியை பார்க்கறதுக்கு ஓடி போனாங்க. ஒரு பேய் எனக்கு கொல்ல பாக்குது. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. என்னால உங்களை காப்பாற்ற முடியும், ஆனா அதுக்கு ரொம்ப செலவாகும். நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்குறேங்க. தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. சரி, வீட்டோட ஜன்னல் கதவுல இந்த தாயத்தை மாட்டுங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, போங்க. மந்திரவாதி ஏதோ மந்திர பூஜையை பண்ணிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு தலைவரே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த பேய் நம்மள சும்மா விடாது. மந்திரவாதி தாயத்து கொடுத்துருக்கான். இதால நமக்கு ஒண்ணுமே ஆகாது. மந்திரவாதி கொடுத்த கயிறை எல்லா இடத்துலயும் கட்டுனாங்க. நீ பயப்படாம தூங்கு, ஒண்ணும் ஆகாது. 2 பேரும் தூங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல பெரிய சத்தத்தோட கதவு அடிக்க ஆரம்பிச்சு. ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இப்போ அந்த சாமி தான் நம்மளை காப்பாற்றணும். வெளியே இருந்து பயங்கரமான சத்தம் வந்துச்சு. ஆனா மந்திரவாதி கொடுத்த கயிறால 2 பேரும் பத்திரமா இருந்தாங்க. வெளியிருந்து வர சத்தமும் நின்னு போச்சு. அப்பாட, பழச்சிட்டோம். அந்த தாயத்து வேலை செஞ்சிருச்சு. மந்திரவாதி செஞ்ச பூஜையினால அங்க இருந்த எல்லா பேய்களும் அவன் கிட்ட வந்துச்சு. நீ தப்பு பண்ற மந்திரவாதி. யார் நீங்க? இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? போங்க, இல்லைன்னா எரிச்சிருவேன். நீயும் அவங்க 2 பேர் கூட ஒண்ணு சேர்ந்துட்டியா? நான் பேய்களை பூஜிக்கிறேன். அவங்க என்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க, நான் அவங்களுக்கு உதவி பண்ணேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க 2 பேரும் நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க. நான் சுஷீலா. இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச சதியால ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருமே என்ன ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. என்னோட மனைவி சுசிலா இறந்துட்டான். என்னையே ஏமாத்தி ஊர் தலைவர் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டான். பசியாலேயே துடிச்சு துடிச்சு நானும் செத்துட்டேன். உங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவன் என்னோட குடும்பத்தையும் வீட்டையும் அழிச்சிட்டான். அது அவனுக்கும் ஆகணும். ஆனா ஊர் தலைவருக்கு குடும்பம் இல்லை. அவனுக்கு ஒரு மகன் இருக்கான், மருமகளும் இருக்கான். கல்யாணமானது என்னோட பொண்டாட்டி கொண்டான். அதே மாதிரி அவனுக்கும் ஆகணும். மந்திரவாதி சாத்தானோட சிலைக்கு பக்கத்துல போய் நின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு ஒரு வழி மந்திரவாதி இருக்கு. ஏதோ மந்திர பூஜையை செஞ்சுட்டு இருந்தான். முக்கியா அப்புறம் போஸ்ட்மேன் பக்கத்துல உட்கார்ந்துருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க 2 பேரும் என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கீங்க. சைத்தான் உன்னோட மருமகளை வழியா கேக்குது. நீங்க சொன்ன அவங்க 2 பேருக்கும் முக்தி கிடைச்சது.
அவங்க 2 பேரோட கோவமும் தீர போகுது. மந்திரவாதிக்கும் புதிய சக்தி கிடைச்சது. ஆனா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் முக்கியாவோட கதையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க முதல் பாகத்துல பாத்தீங்க. ஆனா கதை இன்னும் முடியல. மந்திரவாதி முக்கியா அப்புறம் போஸ்ட்மேன் கிட்ட கேட்டான். நேஹா மற்றும் ஆரியன் அங்கதான் இருந்தாங்க. ராகுல், சரியான சமயத்துக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணி உன்னோட தங்கச்சியை காப்பாத்திட்டேன். இதால இவங்களை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆச்சு. சுபாஷ். தேங்க்யூ சார். இவங்கள நல்லா தண்டிங்க. தலைவரை, இப்பவாச்சும் உண்மையை சொல்லுங்க. ஆமா, நான் தான் ஊர் ஜனங்களோட வயலெல்லாம் பிரிச்சு போட்டேன். ஏன்னா அங்க ஹைவே வருது. அதுக்காக கவர்மெண்ட் அந்த வயலுக்கு 10 மடங்கு காசு கொடுக்கும். நான் அந்த நிலத்தை எல்லாம் சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சேன். மண்டபத்துல எப்படி நெருப்பு வந்துச்சு? துப்பாக்கியோட குண்டு கரண்ட் ஒயர்ல பட்டுச்சு. அதனாலதான் தீ பிடிச்சிச்சு. அதை நாங்க கெட்ட சகுனமா மாத்திட்டோம். ராமாதீர் பிரதர் சாகுறப்போ எதுக்கு சுஷிலாவை கை காட்டுனா? ஏன்னா அவனை நான் தான் கொன்னேன். அவ கை காட்டும் போது சுஷிலாவோட பின்னாடி தான் இருந்தேன். ஆனா ஜனங்க சுஷிலாவை தான் கை காட்டினாங்கன்னு நினைச்சாங்க. அந்த வயலையும் நான் தான் எரிச்சேன். அதை சுஷிலா பார்த்துட்டா. அவளை பொறுத்துட்டே போனேன். அப்புறம் மந்திரவாதி, உன்னோட கதை என்ன? நீங்க நடுவுல வந்தது ரொம்ப தப்பு. 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அமாவாசை வந்திருக்கு. நீ என்ன தடுக்க முடியாது. சைத்தான் எப்பவுமே தோக்காது. மந்திரவாதி நேஹாவை தாக்க ஆரம்பிச்சான். ரத்தத்தோட துளிகள் பட்டு நேஹா அங்கேயே தரையில விழுந்துட்டான். மாமா, நீங்க செஞ்ச பாவத்துக்கு எனக்கு தண்டனையா? அந்த 2 பூதங்களுக்கும் முக்தி கிடைச்சது. ஆனா அந்த கிராமம் இன்னும் அப்படியே தான் இருந்துச்சு. போஸ்ட்மேன் அப்புறம் முக்கியாவை அதுக்கப்புறம் யாருமே பார்க்கல. எல்லாரும் சொல்றாங்க, இப்ப அந்த கிராமத்தை சாத்தி. ஒரு கிராமம் இருந்துச்சு. ஆனா அந்த கிராமத்து ஜனங்க ஞாயிற்றுக்கிழமையான வெளியே வர பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கிராமத்துல ஒரு இனிப்பு விற்கிற பேய் இருந்துச்சு. அந்த பேய் எப்ப இனிப்பு எடுத்துட்டு வந்தாலும் அந்த இனிப்போட மனம் ஊரெல்லாம் பரவும். அந்த இனிப்போட மனம் அங்கிருந்த எல்லாரையும் ஈர்த்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இனிப்பை விற்கிறவன் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அவனுடைய இனிப்பு கடையில வச்சு கொன்னுடுவான். அதனாலேயே அங்க இருந்த ஜனங்க எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமையானா கதவு ஜன்னல் எல்லாத்தையும் இறுக்கமா மூடிடுவாங்க. அந்த வாசம் உள்ள வரவே கூடாதுன்னு. ரமேஷ் 15 வருஷம் கழிச்சு அவங்க பாட்டியை பார்க்கறதுக்காக ஊருக்கு வந்திருந்தான். அவன் சின்ன வயசுலயே சிட்டிக்கு போயிருந்தான். பாட்டி, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன். சரி, ஆனா சீக்கிரம் வந்துடு. சரி பாட்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் இன்னும் சின்ன குழந்தை இல்லை பாட்டி. டேய், நீ எவ்வளோ பெரியவனானாலும் எனக்கு இன்னும் நீ குழந்தைதான்டா. அதுக்கப்புறம் ரமேஷ் வீட்டை விட்டு வெளியே வந்து அவனுடைய நண்பர்களை பார்க்கறான். ஏ அண்ணா, ராஜு, ஏ பப்ளு, ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. நாளைக்கு எங்கேயாச்சும் போகலாம். எப்படி இருந்தாலும் நாளைக்கு சண்டே தானே, உங்களுக்கெல்லாம் லீவ் இருக்கும். இல்லை இல்லை இல்லை, நாளைக்கு நாம எங்கவும் போகக்கூடாது. ஆனால் ஏன்? கிராமத்தில் இனிப்பு விற்கிற ஒரு பேய் இருக்கு. அந்த பேயோட இனிப்பு வாசம் யாருக்காச்சும் வந்துச்சுன்னா அவங்க செத்துருவாங்க. அதனால நீயும் தூங்கும்போது கதவு ஜன்னல் எல்லாம் மூடிக்கிட்டு தூங்கு, சரியா? வா சகோதரா, வீட்டுக்கு போலாம் வா. இப்படி சொல்லி ராஜுவும் பப்ளுவும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அட, இவங்க என்னதான் பேசுறாங்க? இதோ இனிப்புன்னு சொல்றாங்க, பேயின்னு சொல்றாங்க. என்ன இது? ஆனா இவங்க கொஞ்சம் உறுதியா சொல்றாங்களே. சரி சரி, அப்படின்னா பாட்டிக்கிட்ட கேட்கலாம். அதுக்கப்புறம் ரமேஷ் வீட்டுக்கு வந்து பாட்டி கிட்ட அவனுடைய நண்பர்கள் சொன்ன எல்லாத்தையும் சொன்னான். பாட்டி, இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப விசித்திரமா பேசிட்டு இருந்தாங்க. ஏதோ இனிப்பு பேயின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பாட்டி அது? ரமேஷ் இனிப்பு விற்கிற அந்த பேயை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க விரும்பினான். ஆனா பாட்டி நடுவுலயே அவனுடைய பேச்சை நிப்பாட்டினாங்க. நாம இதை பத்தி இன்னொரு நாள் பேசலாம். இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு. அதுக்கப்புறம் ரமேஷ் அவனுடைய ரூமுக்கு போனான். ரமேஷ் அந்த இனிப்பு பூதத்தை பத்தி எல்லாரும் சொன்னதை நம்பவே இல்லை. அதனால ஜன்னல் சாத்தாம அப்படியே படுத்தான். கொஞ்ச நேரத்துல இனிப்பு விற்கிற பூதம் கையில இனிப்பை எடுத்துக்கிட்டு கிராமத்துல வலம் வந்துச்சு. கிராமத்து ஜனங்களை
கதவை திறந்து என்னையும் கொஞ்சம் பாருங்க. நான் உங்களுக்காக தான் இந்த இனிப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க. ஆனா யார் வீட்டு கதவு ஜன்னலும் திறக்கவே இல்லை. ஒன்றும் பரவாயில்ல, இன்னைக்கு யாரு சாகுறாங்கன்னு நானே பார்க்குறேன். இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் மாட்டாம போயிடுவாங்களா? சரி, பார்க்கலாம் அது யாருன்னு. அப்போ அந்த பூதம் ரமேஷ் வீட்டு ஜன்னல் திறந்திருந்ததை பார்த்துச்சு. அதுக்கப்புறம் இனிப்போட மனம் ரமேஷோட ரூமுக்கு போனதும் ரமேஷ் அந்த இனிப்பு வாசத்துக்கு ஈர்க்கப்பட்டு எழுந்திருச்சான். ஆஹா, என்ன ஒரு நறுமணம்! இனிப்போட நறுமணமே இப்படி இருக்குன்னா அந்த இனிப்பு எவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ரமேஷ் அந்த இனிப்போட வாசத்துக்கு ஈர்க்கப்பட்டு வெளியே வந்தான். வெளியே வந்த ரமேஷை பார்த்ததும் அந்த பூதம் அவனை அப்படியே தூக்கிட்டு அதோட கடைக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. எப்படியோ ஒரு வேட்டை கிடைச்சிருச்சு. இது எல்லாத்தையும் பார்த்த ரமேஷ் காஞ்ச இலை போல நடுங்க ஆரம்பிச்சிட்டான். என்னை விட்டுரு, என்னை கொண்டுடாத. நான் தெரியாம இங்கே வந்துட்டேன். என்னை விட்டுரு, என்னை போக விடு. நான் தெரியாம என்னோட ஜன்னலை திறந்து வச்சு தூங்கிட்டேன். நான் வேணா உன்னோட கடையில் வந்து நான் எல்லா வேலையும் பார்க்குறேன். இல்லை இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இந்த கிராமத்து ஜனங்களை எல்லாரையும் கொல்ற வரைக்கும் எனக்கு அமைதி கிடைக்கவே கிடைக்காது. ரமேஷ் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான். ஆனா அந்த பூதம் ஒத்துக்கவே இல்லை. அந்த பூதம் ரமேஷை கொல்றதுக்கு முன்னாடி வந்தப்போ ரமேஷோட கழுத்துல இருந்த தாயத்தை அந்த பூதம் பார்த்துச்சு. அதை பார்த்ததும் பூதம் அமைதியாயிடுச்சு. இந்த தாயத்து உனக்கு எங்கிருந்து கிடைச்சது? இந்த தாயத்தை என்னோட அம்மா ஞாபகார்த்தமா அவங்க சாகும்போது எனக்கு கொடுத்தாங்க. பூதம் ரமேஷ் சொன்னதை கேட்டதும் அழ ஆரம்பிச்சது. இந்த தாயத்து என்னோடது, நான் தான் உன்னோட அப்பா. ரமேஷ் இனிப்பு பூதத்தோட பேச்சை கேட்டு ஒண்ணுமே புரியாம நின்னுட்டு இருந்தான். அப்போ அந்த பூதம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஸ்வீட் கடை இருந்துச்சு. என்னோட ஸ்வீட் ரொம்ப ருசியா இருக்குன்னு பக்கத்து ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு. இதுக்கு நடுவுல ஊரோட முதலாளி பையனும் ஸ்வீட் கடைய போட்டான். ஆனா அவன் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமான விலைக்கு வித்தான். அதனால அவனுக்கு எந்த மாதிரி லாபம் கிடைக்கல. அவன் என்னோட கடையை காலி பண்றதுக்கு யோசிச்சான். ஒரு நாள் கடையோடவ என்னையும் சேர்த்து எரிச்சிட்டான். அப்போலிருந்து நான் அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். அப்பா, உங்களை கிராமத்து முதலாளி பையன் தான் கொன்னான். ஆனா இந்த கிராமத்து ஜனங்க பாவம் என்ன பண்ணாங்க? என்னோட கடைக்கு நெருப்பு வச்சப்போ யாருமே வந்து என்னை காப்பாற்றவே இல்லை. அதனால தான் அவங்கள கொல்ல போறேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் முதலாளி பையனை என்னால கொல்லவே முடியல. ஏன்னா அவன் எப்பவுமே வீடை பூட்டிக்கிட்டு தான் உள்ள இருப்பான். அப்பா, நான் இதுக்கு உதவி பண்றேன். ஆனா கிராமத்து ஜனங்களுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது. இனிப்பு பூதம் ரமேஷ் சொன்னதை கேட்டுக்குச்சு. அதுக்கப்புறம் ரமேஷ் எல்லா பிளானையும் சொன்னான். அதுக்கப்புறம் ரமேஷ் பிளான் பண்ணபடி கொஞ்சம் இனிப்பை எடுத்துட்டு போய் அந்த கிராம தலைவரோட வீட்டு ஜன்னல்ல வச்சிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த ஊர் தலைவரோட மகன் அந்த மனத்துக்கு ஈர்க்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தான். நான் இப்போ உன்னை கொன்னு என்னோட சபதத்தை முடிக்க போறேன். நீ என்ன எதுக்கு கொல்ற? இந்த ரமேஷ் எதுக்கு விட்டு வச்சிருக்க? ஏன்னா என்னை கொன்னது நீ. இந்த கிராமத்து ஜனங்க பாவம். நான் யார் நீ? அதுக்கப்புறம் அந்த பூதம் அவனுடைய உண்மையான உருவத்துக்கு மாறுச்சு. கஜோதர் நீயா? கஜோதர் தான். என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன். ஆனா இனிப்பு பூதம் அவனுடைய எந்த பேச்சையும் கேட்காம அவனை கொன்னுடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பூதம் கிராமத்துல இருக்கிற யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கூட எல்லாரும் வெளியே வர ஆரம்பிச்சாங்க. பல நாட்களுக்கு முன்னாடி நடந்தது. ஒரு பேய் பட ஷூட்டிங்காக லொகேஷன் ஹண்டிங் நடந்துட்டு இருந்தது. எனக்கு எந்த மாதிரி லொக்கேஷன் வேணும்னா பக்கத்தில் யாருமே இருக்கக்கூடாது. எனக்கு காட்டு நடுவில் ஒரு வீடு இருந்தால் சொல்லு. ஆமாம் சார், நமக்கு இந்த லொக்கேஷன் சூப்பராக சூட் ஆகும். டெக்னீஷியன் டைரக்டர் கிட்ட ஒடிசா பக்கத்தில் இருக்கிற கந்தமல் அப்படிங்கிற இடத்த காட்டினான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் டைரக்டருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். சூப்பர் சூப்பர், இந்த மாதிரி லொக்கேஷன் தான் நான் தேடினேன். அதுக்கப்புறம் படத்தை சேர்ந்த 30 பேர் ஒடிசாவுக்கு போனாங்க.
அவங்க எல்லாரும் அந்த ஷூட்டிங் லொகேஷனுக்கு போனாங்க. அங்க ராம்லால் அப்படிங்கிற ஒரு வயசான ஆளு இருந்தாரு. இங்கே கேளுங்க. என்னையா கூப்பிட்டு தம்பி? ஆமாம் ஆமாம், உங்களைத்தான். இந்த வீடு உங்களுதா? எங்களோட தான். எதுக்கு கேட்குறீங்க? நீங்கள் இந்த வீட்டில் தனியாகவே இருக்கீங்க? தனியா இல்ல, நானும் என்னோட பொண்ணும் இருக்கோம். ஏன் கேட்குற? சொல்லுப்பா. இல்லைங்க, இந்த வீடு, இந்த இடம் கொஞ்ச நாளைக்கு வாடகைக்கு வேணும், ஃபில்ம் ஷூட் பண்ணுறதுக்கு. வாடகைக்கு இடம் வேணும் அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்டு ராம்லால் எதுலயோ சிக்குனது போல யோசிக்க ஆரம்பிச்சாரு. என்னாச்சு பெரியவரை? சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளோ வாடகை வேணும்னு. எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ தரோம், ஆனால் இல்லைன்னு சொல்லாதீங்க. இல்ல இல்ல, இந்த வீடு யாருக்குமே வாடகைக்கு கொடுக்கறதில்ல, சாரி. ஆனால் எதுக்கு? எவ்வளோ வாடகை வேணுமோ அவ்வளோ கேளுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த வீடு ஃபைனல் ஆயிருச்சு. இந்த வீடு இல்லைன்னா ஷூட்டிங்கே நடக்காது. ரொம்ப நேரம் கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் ராம்லால் அந்த இடத்த வாடகைக்கு விட ஒத்துக்கிட்டாரு. அடுத்த நாள்ல இருந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சது. நாள் பூரா ஷூட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் சாயந்தரம் பேக்கப் பண்ணிடுவாங்க. பேக்கப். ஸ்பாட் அங்கிள். சொல்லுங்க சார். அங்கிள், எனக்கு டீ போட்டு தரீங்களா? ஐம் எக்ஸாஸ்டட். அதுக்கப்புறம் ஸ்பாட் பாய் டீ போடுறதுக்காக போனாரு. அவரு டீ போட்டுட்டு இருக்கும்போது அங்க திடீர்னு ஒரு கை தனியா அவர்கிட்ட வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அவருடைய கழுத்தை பிடிச்சிருச்சு. யாரு? என்ன விட்டுருங்க. அதுக்குள்ள அந்த கை மாறி அங்க ஒரு பேயோட உருவம் வந்துச்சு. ஷூட்டிங் நடக்குதா? ஷூட்டிங். அதுக்கப்புறம் அந்த பேய் ஸ்பாட் பாயோட கழுத்துல கயிறை கட்டி அவரை தொங்க விட்டுருச்சு. அதனால அவருடைய உயிர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாரும் அவரை பார்த்தப்போ அவரு கயித்துல தொங்கிட்டு இருந்தாரு. ஐயோ, இது எப்படி நடந்துச்சு? இவங்களை யார் கொன்னாங்க? அதுக்கப்புறம் எல்லா டீம் மெம்பரும் ரொம்ப அதிகமா பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் அங்க வந்து அந்த சூழ்நிலையை சமாளிச்சு சொன்னாரு, இங்க பாருங்க, நீங்க பயப்பட தேவையே இல்லை. இந்த ஸ்பாட் பாய் டென்ஷனால சூசைட் பண்ணியிருக்கான். ஆனா இதை பார்த்து ராம்லால் ரொம்பவே கவலைப்பட்டாரு. ஏன்னா அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனா அவர் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல. அதுக்கப்புறம் எப்பவும் போல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ராம்லாலோட பொண்ணு ஷூட்டிங் பார்க்கறதுக்காக அங்க வந்தா. அட பாருடா, இந்த காட்டில் எவ்வளோ அழகான பொண்ணு. இப்படி சொல்லி அந்த க்ரூ மெம்பர் அந்த பொண்ணை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அந்த பொண்ணு எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் டீம் மெம்பர்ஸ் ஷூட்டிங் பண்றதுக்காக வரும்போது அப்போ அந்த லைட்மேன் அங்க இறந்து கிடந்தான். சார், நாம் இங்க ஷூட்டிங் பண்றது ஆபத்து. தினமும் இந்த மாதிரி டீம் மெம்பர்ஸ் செத்துட்டே இருந்தா யாருமே பொழைக்க மாட்டோம். அட, நாம பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ், அவ்வளோதான். அதையெல்லாம் லிங்க் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? அப்படி சொல்லி டைரக்டர் எல்லாரையும் சமாளிச்சாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் டைரக்டர் பாத்ரூம் பக்கம் போனாரு. அப்போ பாத்ரூமோட மேல் சுவற்றுல ராம்லாலோட பொண்ணை பார்த்தான். இதை பார்த்த டைரக்டர் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சான். நீ பாத்ரூம்ல என்ன பண்ற? யார் நீ? கொன்னுடுவேன். அதுக்குள்ள அந்த பேய் டைரக்டரை கொல்றதுக்காக முன்னாடி வந்தப்போ டைரக்டர் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் ஓடி போய் ராம்லால் ரூமுக்கு வந்தாரு. ராம்லால் சார், ராம்லால் சார், கதவை துறங்க. ஆனா எப்போ கதவு திறந்துச்சோ உள்ள இருந்து அந்த பேய் வந்துச்சு.
அது டைரக்டரோட கழுத்தை பிடிச்சி மேல தூக்கிடுச்சு. கொன்னுடுவேன், யாரையும் நான் விட மாட்டேன். காப்பாத்துங்க. அதுக்குள்ள ராம்லால் அங்க வந்தாரு. அவரு உடனே அவர் கழுத்துல இருந்த கயிறை எடுத்து அந்த பேய் மேல வச்சாரு. உடனே அந்த பேய் அங்கிருந்து மறைஞ்சிருச்சு. உங்களோட பொண்ணு என்னாச்சு சொல்லுங்க. என்னாச்சு உங்க பொண்ணுக்கு? என்கிட்ட சொல்லுங்க. இதுக்காகத்தான் நான் இங்க ஷூட்டிங் பண்றதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்க கேட்கவே இல்லை. அது என்னோட பொண்ணு இல்லை, என்னோட அண்ணன் பொண்ணு சஞ்சனாவோட ஆன்மா. இப்போ அது ஒரு பேயா மாறிடுச்சு. ஆன்மாவா? 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கிராமத்துல இருக்கிற வயசு பொண்ணுங்க காதலிக்க தடை போட்டிருந்தாங்க. சஞ்சனாவுக்கு அப்பா அம்மா இல்ல, நான் தான் அவளை வளர்த்தேன். ஆனா சஞ்சனா நகரத்துல இருக்கிற பையனை விரும்பினா. இது எப்போ ஊர் பெரியவங்களுக்கு தெரிஞ்சிச்சோ, சஞ்சனாவுக்கு தண்டனை கொடுக்குற விதமா காட்டுல அவளை உயிரோடவே புதைச்சிட்டாங்க. அதனால அவ பேயா மாறிட்டா. அப்படியே ஊர் பெரியவங்களை கூட கொன்னுட்டா. அப்படி இருந்து அவளோட பகை தீரவே இல்லை. கிராமத்து ஜனங்களெல்லாம் கொல்ல ஆரம்பிச்சா. அந்த காரணத்தினால இந்த கிராமத்து ஜனங்கள்லாம் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. யாராச்சும் இந்த கிராமத்துக்கு வந்தாலும் அவங்களையும் கொன்னுரும். நான் இந்த தாயத்தால, இதுக்கு இருக்கிற சக்தியால தான் நான் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கிறேன். ஆனா இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கணுமே. இதுக்கு பரிகாரம் அந்த அகோரி சாமியார் தான் சொல்லணும். அவங்க 2 பேரும் அகோரி பாபாவை பார்க்கறதுக்கு போனாங்க. ஓம் க்ரீம் ஜோம் சாமுண்டாய விச்மஹே ஓம். எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு. சஞ்சனாவோட முக்தியோட நேரம் வந்துருச்சு. நாம் அவளோட பணத்தை எரிச்சாகணும். ஆனா சாமி, சஞ்சனாவை புதைச்ச இடம் எங்களுக்கு தெரியாது. அதை பற்றி இந்த எலுமிச்சை சொல்லும். அவங்க எல்லாரும் எலுமிச்சப்பழம் காட்டின வழியில போனாங்க. அதுக்கப்புறம் சடலம் இருக்கிற இடத்த அடைஞ்சாங்க. டைரக்டர் அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட சொல்லி அவளுடைய சடலத்தை வெளியே எடுத்தாரு. அதை எரிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணப்போ அப்போ அந்த பேய் அங்க வந்துருச்சு. நீ என்ன கொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பேய் அவங்கள தாக்க ஆரம்பிச்சது. ஆனா பாபா உடனே நடுவுல வந்து அவ மேல தீர்த்தத்தை தெளிச்சதும் அந்த பேய் அங்கேயே நின்னுடுச்சு. அதால அசையக்கூட முடியல. மகளே, எனக்கு தெரியும் உனக்கு அநியாயம் நடந்திருக்கு. அதுக்கான தண்டனை ஜனங்களுக்கு கிடைச்சாச்சு. ஆனா அப்பாவி ஜனங்களோட உயிரெடுக்கிறது தப்பு. ராம்லால் தீய வச்சாரு. அப்புறம் அவளுடைய ஈம சடங்கை செஞ்சாரு. அந்த பேயும் எரிய ஆரம்பிச்சது. அது கோவத்துல கத்திக்கிட்டே இருந்து கடைசியில சாம்பல் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் அப்பதான் உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டைரக்டர் மறுபடியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாரு. ராம்லால் இப்போ ரொம்ப சந்தோஷமா அமைதியா அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கிராமத்து ஜனங்க அந்த கிராமத்திலேயே வந்து வாழ ஆரம்பிச்சாங்க.